இந்த அப்பா வேற வந்து இந்த ஆட்சியை வந்து நல்லா பார்த்துக்கொண்டு என்கிட்ட வேற கொடுத்துட்டாரு, உடம்பு சரியில்லைன்னு ஒரே பரபரப்பா இருக்கு. நிறைய வேலை கொடுத்துருக்காரு. என்ன தலைவரே, ஜிம்முக்குலாம் நல்லா போறீங்க போலே, ஒர்க் அவுட் பலமா? அப்படியே குத்துனேன்னு வச்சுக்கோ. இங்க வா, தலைவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு, உடம்பும் சரியில்லை, முன்ன மாதிரி இல்ல. அதனால வந்து என்னையதான் பாத்துக்க சொன்னாரு. நிறைய வேலைகள் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணு, ஒரு டீம் இருக்காங்க நம்ம டீம், அந்த டீமை வர வச்சு அவங்க வச்சு முடிச்சிடலாம். கூப்பிடு. மேடம் யாரு? இவங்க தான் தலைவர் நம்ம டீம். டீமா? ஆமா. சிங்கிளா வந்திருக்காங்க? சோலோ டீமா? இங்க பாருமா, அப்பா வந்து நிறைய வேலை கொடுத்துருக்காரு, நிறைய திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சட்டுன்னு ஒரு 10 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியே அப்பா என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு. நீங்க ஒன்னொன்னா சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்சியை வந்தோடனே வந்து மகளிருக்கு காசு கொடுக்க சொல்லியிருக்காரு. ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும் மாசம். 200 ரூபான்ற அந்த மைண்ட விட்டு தாண்டவே மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் மேல. அம்மா அதாம நமக்கு அடையாளம் 200 ரூபா தான் நம்ம அடையாளம்னா அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்துடும், பதவி கிடைக்காது. சரி, ஒரு கூட சேர்த்து 350 போட்டுக்கோங்க.